ஐயோ! ரொம்ப நேரம் பேசணும் சார். நெறைய பேசணும் சார் அவர பத்தி. நெறைய பேசணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் வந்து அவர் ரொம்ப லவ்வபிள் கேரக்டரு. பட் அவருடைய சில ஒரு நடுவுல குழப்பமான ஒரு வாழ்க்கை அவருக்கு ஒரு ஒரு அவரை குழப்பிக்கிட்ட விஷயம். கொஞ்சம் அவருடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேர்ந்து நிறைய அவர் கேரியரை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதில நானும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். நிறையா சஃபர் ஆயிருக்கேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து கார்த்திக் பற்றிய நல்ல நினைவுகள் எனக்கு நெறையா இருக்கு. அவர் எனக்கு எவ்வளோ நல்லது அதாவது இந்த அந்த 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 சேட் பார்ட்ட விட்டுட்டு எப்பவுமே என் வாழ்க்கையோட மொத்த நெகட்டிவ் எங்கேயுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஆமா. பாசிட்டிவிட்டி மட்டும் தான். பாசிட்டிவ் மட்டும் அப்புறம் என்னுடைய கேரியர்ல எனக்கு சம்மந்தப்பட்ட நெகட்டிவான ஆட்களையும் நான் பேச மாட்டேன். ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு உடன்பாடு இல்லாமையோ அல்லது எனக்கு அவங்களோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிருந்தாவோ, அல்லது அந்த படத்தில பிரச்சனையா இருந்தாவோ, அந்த சப்ஜெக்ட்ட நான் பேசுறதில்ல. ஓகே, ஓகே. ஏன்னா யார் குறித்தும் நம்ம வந்து கசப்பான சம்பவங்களை ஷேர் பண்ணுறதும் இல்ல. அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி வெளிய சொல்ல, அவங்களோட நெகட்டிவ் பார்ட்ட பத்தி நான் வெளிய சொல்றது இல்ல. அது எனக்கு தேவையில்லைன்னு நெனைக்கிறேன்.